துறை அமைச்சர் டி சரத்குமார் என்கிற கில்லி சரத் அவர்களுடைய வீடியோ ஒன்று சர்க்குலேட் ஆகிட்டே இருந்தது. அந்த வீடியோவில் அவர் வந்து ஒரு ட்ரக் கொக்கைன் இல்லை எனி கைண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் நார்காட்டிக் சப்ஸ்டன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து செல்ஃபோனில் கொக்கைன் லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணி அது வந்து டிப்பிக்கல் ட்ரக் கன்சியூம் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் அது. அந்த மாதிரி அந்த வீடியோவில் அவர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆகிட்டே இருந்தது. நமக்கு அதில் டவுட்ஸ் இருந்துச்சு, ஒரு வேளை அது வந்து ஏஐ வீடியோவாக இருக்கலாம் இல்லை அந்த மாதிரி. பட் கொஞ்ச நேரத்தில் அந்த வீடியோ வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே அமைச்சர் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் கொடுத்துருக்காரு. அதாவது அந்த வீடியோவில் இருக்கிறது அவர் தான் அப்படின்றத தெளிவாக அட்மிட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அந்த வீடியோவில் இருக்கிறது அவர் குழந்தைக்காக ப்ரிப்பேர் பண்ண டேப்லெட்டு, குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய டேப்லெட்டை நான் வந்து அந்த மாதிரி பவுடர் ஆக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. பட் அந்த வீடியோவில் பார்த்தா எவிடெண்ட்டாக தெரியும் குழந்தையும் இல்லை, குழந்தையோட அம்மாவும் அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு வீடியோ வேறு யாராவது ஒரு நபர் பண்ணியிருந்து இந்த வீடியோ வெளியில் வந்திருந்தது அப்படின்னா, நமது காவல்துறை என்ன பண்ணியிருப்பாங்க, நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ டைரக்டர் அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இமீடியட்டாக அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு தான் இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த வீடியோ சர்க்குலேட் ஆகி கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆகியும் எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல. அதனால் நான் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்.